நேரம் இது. சாட்சியம் சொல்ல விரும்புகின்றவர்கள் இயேசுவின் நாமம் மகிமைப்பட, இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் உள்வாங்கி அதிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மாற்றங்களை பிறருக்கு எடுத்து சொல்ல சாட்சியாக நிற்கும் நேரம் இது. சாட்சியம் கொள்ள விரும்புகின்றவர்கள் கரங்களை உயர்த்தி சாட்சியம் சொல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord, sister. Pula, sister. பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise அப்பாவுக்கு the Lord. ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணு சர்ஜரி பண்ணினப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆயிட்டு ரொம்ப வலியில கஷ்டப்பட்டாங்க. அதனால எங்க அப்பா 2வது கண்ணு ஆபரேஷனுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 வருஷம் வரைக்கும் பண்ணவே இல்லை. இப்ப அந்த 2வது கண்ணு பிரச்சனை வரவும் டாக்டர் டேட் கொடுத்திருந்தாங்க. அந்த நாள் லாஸ்ட் வீக் நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன். அப்ப ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு சொன்னாங்க, அப்பாவுடைய கண்ணு ஆபரேஷன் நல்லபடியா முடிந்ததற்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவார்த்தை நான் அந்த நன்றி சொல்லிட்டே இருந்தேன். ரத்தம்னு சொன்னாலே மயக்கம் போட்டு விடுறாள் எங்க அப்பா, வலிக்குதுன்னு சொன்னாலே மயக்கம் போட்டு விழுவேன். நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன். தியேட்டர்ல இருந்து வெளியில வரும்போதே நான் கேட்கிற ஃபர்ஸ்ட் வேர்டு, அப்பா வலிக்குதா, வலிச்சுச்சான்னு உடனே எங்க அப்பா சொல்லுதாங்க, எனக்கு ஒரு வலி கூட தெரியவே இல்லை அப்படி. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கடவுளுக்கு கோடி நன்றி. நல்லா இருக்காங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, sister. Thank you சொல்லுங்க சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். Glory to Jesus. உங்களை அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் இயேசு உங்க அப்பாவுக்கு நடந்த அந்த ஆபரேஷன்ல நீங்க பயந்துகிட்டு அந்த பயத்திலிருந்து முற்றிலுமாக உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். Praise the Lord. Praise the Lord. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? Praise the Lord, sister. Sandhi sister. அன்மியூட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்து கால் ரொம்ப பெயினா இருந்தது. சாட்டர்டே ப்ரேயர்ல வந்து நான் ரிக்வஸ்ட் கொடுத்து எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நல்லா ஹீல் ஆயிருக்கு, எந்த பெயினுமே இல்லை. அதுக்காக ஜீசஸ்க்கு நான் தேங்க்ஸ் பண்றேன். தேங்க்யூ. Thank you, Jesus. Glory to Jesus. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு முற்றிலுமாக சுகத்தை கொடுத்திருக்கிறார் இறை வார்த்தை வழியாக. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord, sister. Praise the Lord. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தேங்க்யூ. Thank you, sister. Praise the Lord, Lord, sister. brother. Praise the Lord, sister. சொல்லுங்க சிஸ்டர். Praise Lord, brother. Praise the Lord, sister. சொல்லுங்க. பிரதர், ஒரு 2 சாட்சி. ஒண்ணு வந்து எங்களுடைய பங்கு சர்ச்சில் வந்துட்டு நற்செய்தி கூட்டம் அந்த மாதிரி எதுவுமே இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் நடக்கல. கொஞ்ச நாளா ஃபாதர்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தோம், ஃபாதர் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் மக்கள் வந்து நிறைய வந்து நடக்க தடை இருந்தது. இப்ப ரொம்ப நாள் அந்த ப்ரேயர்ல இது பண்ணிட்டே இருந்தோம். நாங்க அது வந்து இப்போ IHS மினிஸ்ட்ரின்னு ஒரு ப்ரேயர் வந்து நம்ம வந்து ஒரு 3 days நடத்தினாங்க. அது நல்லபடியா முடியணும்னு தொடர்ந்து நாம் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். நல்லபடியா நிறைய மக்கள் வந்து விடுதலை பெற்று கொண்டாங்க இறை வார்த்தை. ஏன்னா நிறைய விடுதலை பெற்றாங்க. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்தது இந்த ப்ரேயர். ஏன்னா நான் இது மாதிரி நிறைய தடவை ஏற்பாடு பண்ணியும் கூட நடக்க முடியாது இந்த பங்குல. ஆனா இந்த தடவை அந்த ப்ரேயர் நல்லபடியா நடந்தது. நிறைய பேர் குணம் பெற்றாங்க. தீய ஆவிகள் விரட்டு பண்ணி எல்லாமே நல்லபடியா நடந்தது. மக்கள் இறை வார்த்தை பெற்று கொண்டாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். அந்த பங்குல இப்படி ஒரு மாற்றம் வரணும், ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னு ப்ரேயர் பண்ணோம். அது நடந்தது. ஆண்டவருக்கு நன்றி. மக்கள் Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு என்ன அபரிமிதமான ஆர்வத்தோடு கூடி வந்த மக்களுக்காக முதல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord, sister. அப்புறம் வந்துட்டு பிரதர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஆண்டவர் ஆவியானவர் வந்து பிரதர் மூலமா ஒவ்வொரு மறைப்பொருளையும் கற்றுத்தராங்க. அது ஒவ்வொன்றையும் நாங்க அதை பிராக்டிஸ் பண்ணி அதை செய்யும் போது உண்மையிலே அதோடைய பலனை நாங்க பெற்றுக்கொண்டேன். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இப்படி ஒரு குழு மூலமா ஆண்டவர் நிறைய அவர் கற்றுத்தந்ததை அதை எங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஆவியானவர் அவங்க மூலமா கற்றுத்தர்றாங்க. அது மாதிரி ஆண்டவர் பேரோட ஆசி பெற்றவர். அந்த இறைவார்த்தையை நீங்க நம்பிக்கையோடு அறிக்கிடும் போது எனக்கு வெளிப்பாடுகளும் காட்சிகள் என்ற அந்த இதை வந்து எனக்கு அந்த கிஃப்ட் நான் பெற்றுக்கொண்டேன். அடுத்து திருப்பால் 91:2 வாசிக்கும் போது, ஆண்டவரை நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைக்கிறீங்க. ரொம்ப இத்தனை நாள் விசுவசிக்கும் போது, விசுவசித்து அறிக்கையிடும் போது அந்த பயம், எனக்கு இவ்வளவு நாள் இருந்த அந்த டிராவலிங் பயம், நிறைய விஷயங்களை குறிச்ச பயங்கள் போனது. இப்போ இன்னைக்கு வந்து ஆண்டவரைய
பிரதர் மூலமா இயேசுவே இறை மகன்ற வார்த்தை கொடுத்திருக்காங்க. ஜீசஸ் ட்ரஸ்ட் இன் யூ. ஏன்னா எத்தனையோ நாள் இறையிறக்க ஜெபமால ரெகுலரா சொல்றோம். ஆனா இந்த வார்த்தைக்குள்ள இவ்வளவு ஒரு மறைவுண் இருக்குது அன்னைக்கு ஆண்டவர் கற்று தந்திருக்காரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய இறை வார்த்தையே அதை படித்து தியானித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை இன்றைய இந்த செய்திகள் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord sister. Praise the Lord, brother. Praise the Lord sister Sophie. சொல்லுங்க. Praise the Lord, brother. Praise the Lord sister சொல்லுங்க. கேக்குதா நான் பேசுறது? Brother, நான் என்னுடைய அப்பாவுக்கு சொல்லுங்க. Praise the Lord, brother. Praise the Lord. பிரதர், என்னுடைய அப்பாவுக்காக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ப்ரேயர் ரெக்வஸ்ட் வச்சிருந்தேன். அப்பாவுக்கு ரொம்ப பிளட் வாமிட் பண்ணியிருந்தாங்க. நான் இயேசுவின் தழும்புகளால் அப்பாவை குணப்படுத்த நன்றி அப்படின்னு சொல்லி அந்த இறைவார்த்தையை நான் அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். பிரியதர்ஷினி சிஸ்டர் எங்க அப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. அதே போலவே அப்பாவுக்கு வந்து நல்லாயிட்டு பிளட் வாமிட் பண்ணல, இப்ப நல்லா இருக்கிறாங்க பிரதர். ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுலதான் இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் லார்ட். Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆண்டவர் இறை வார்த்தை வழியாக உங்களுடைய அப்பாவுக்கு நற்சுகத்தை கொடுத்து விட்டார் முன்னாடியே. அதை நீங்க விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் எல்லா நலன்களாலும் நிரப்பியுள்ளார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord sister. Thank you. Thank you. Praise the Lord, brother. Praise the Lord sister. சொல்லுங்க யாரு? சிஸ்டர் செல்வி சொல்லுங்க. என்னோட பேர் செல்வி. சொல்லுங்க. என்னோட பையனுக்கு வயசு 17 ஆகுது. கேன்சர். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஹீமோ முடிச்சிட்டோம். இப்போ 3 மாசத்துல ஒரு 12 கிலோ. Praise the Lord. நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். அட்மிட் பண்றோம் நாங்க. பண்ணுங்க அவனுக்காக. அவனுக்கு தேவையான பண உதவியுமே இல்லை. கடன் பிரச்சனையில மாட்டிட்டோம். பண உதவியும் கிடைக்கணும், அவனுக்கு நல்ல சுகமும் கிடைக்கணும். இப்ப எடுக்க போற டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும், எந்த ஒரு நெகட்டிவான இதுவும் இல்லாம நல்லதாக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர், இந்த சாட்சிய நேரம் முடிஞ்சோடனே பிரதர் ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்பாங்க. அப்போ நீங்க அந்த உங்க பையன் பேர் இதெல்லாம் சொல்லுங்க. அதுக்காக உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்க பையனுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, கடன் பிரச்சனைக்காக ஜெபிப்பாங்க. சரியா? ஓகே ஓகே. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? சாட்சி சொல்றது யாரும் இல்லையா? சாட்சிகள் இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, brothers and sisters. இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஜெப வழிபாடு குறித்து ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த ஜெப வழிபாடானது ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. திங்கட்கிழமை கட்டா நேரம் 6 மணிக்கும், அமீரக நேரம் 7 மணிக்கும், இந்திய இலங்கை நேரம் 8:30 மணிக்கு நடைபெறுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கட்டா நேரம் 4:30 மணி, அமீரக நேரம் 5:30 மணி, இந்திய இலங்கை நேரம் 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த ஜெப வழிபாடுகளில் நாமும் கலந்து கொள்வோம். நமக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு இந்த ஜெப வழிபாடு குறித்த செய்தியை பகிர்ந்து அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியும் அறிவே ஒப்பற்ற செல்வம் என்ற அந்த செல்வத்தை பெற நாம் ஒரு தூண்டுகோலாய் அமைவோம். மேலும் இளையோருக்கான ஜெப வழிபாடானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் கட்டா நேரம் 3 மணிக்கும், அமீரக நேரம் 4 மணிக்கும், இந்திய இலங்கை நேரம் 5:30 மணிக்கும் நடைபெறுகிறது.
இது 2 பிரிவுகளாக நடைபெறுகிறது. 1 முதல் 17 வயது உள்ள ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பிரிவாகவும் 18 வயது முதல் 33 வயது உள்ள இளைஞர்களுக்கு ஒரு பிரிவாக நடைபெறுகிறது. அந்தந்த வயதுக்குரியவர்கள் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி அவர்கள் இளமையிலே அந்த இறை அருளை பெற நாம் அவர்களுக்கு தூண்டுகோலாக அமைய உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். மேலும் நமது ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஸ்ரீலங்காவிலே வருகின்ற மே மாதம் 12, 13 தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த ஜெப வழிபாடுகளில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அதற்கான லிங்கை அவருக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதனை புக் செய்து உங்கள் பெயர்களை பதிவு செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது இந்த ஜூம்ல இணைந்திருக்கிறவங்க சரீர சுகத்திற்காக ஜெபிக்கிறவங்க முதல்ல கண்டெஸ்ட் பண்ணுங்க. அதற்கு பிறகு மற்ற கருத்துக்களுக்காக ஜெபிக்கவும். பிரதர் அந்த செல்வி நோட் பண்ணிட்டீங்களா பிரதர்? ஆமா, இந்த கேட்டோம் பிரதர். சொல்லுங்க சார். சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க செல்வி சிஸ்டர், நீங்க தான் மார்னிங் மெசேஜ் போட்டிருந்ததா? பிரைஸ் தி லார்ட். என்னோட பையனுக்கு தான் கேன்சர். ஓகே சிஸ்டர், இப்போ கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? பிரதர் இது அவங்க இல்ல பிரதர், இது வேற. ஓ இவங்க வேறயா? இவங்க வேற பிரதர். ஓ இவங்க நான் பேர் ஒரே மாதிரி தான் இவங்க நான் நினைச்சேன். ஓகே, உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை சிஸ்டர்? குடல்ல கேன்சர் ஆபரேஷன் முடிச்சு 8 ஹீமோ முடிச்சாச்சு. இப்போ தொண்டையில லைட்டா ஒரு சதை வந்திருக்கு. 12 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கான். அப்ப திரும்பவும் ஆன்லைன் எல்லா டெஸ்டும் 7ஆம் தேதி பண்றோம். அதுக்காக அவனுக்கு உள்ளது எல்லாமே நல்லதாட்டு ரிப்போர்ட் வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா அவனை கொண்டு போறதுக்குள்ள காசுமே இதுவரைக்கும் ரெடி ஆகல. பண தேவை. ஜிதின். ஓகே ஓகே சரி. வேற யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கீங்களாங்க? இல்ல, அவங்க அப்பாவும் நல்ல முடியாம தான் இருக்காங்க. ஆஞ்சியோ பண்ணச்சுல இருக்காங்க. சரி ஓகே ஓகே சிஸ்டர் ஃபைன். ஜெயிப்போம் ஜெயிப்போம். தேங்க்யூ பிரதர். வேற யாராவது இங்க இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாம வந்தா அவங்களும் சேர்த்து ப்ரேயர் பண்ணலாம். ஓகே பியூலா சிஸ்டர் ப்ரே பண்றீங்களா? உங்க கணவன் பேர் என்ன சிஸ்டர்? ஜெகன். ஓகே, அவரு கணவன் பேர் ஜெகன் சிஸ்டர். அவருக்கு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்காக ஜெபிக்கணும். பையன் பேர் ஜிஜின். ஓகே சார், முதல்ல இவங்க 2 பேருக்கு ஹெல்த் சரியாயிடுச்சுன்னா கடன் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் இல்லையா? கடன் பிரச்சனை சரியாகும், டோன்ட் வரி. ஓகே பிலா சிஸ்டம், அது அவங்க 2 பேருக்காகவும் கடன் பிரச்சனை சரியானதுதான் ப்ரே. எஸ் சிஸ்டர். அப்ப தந்தையே, இந்த 2 குழந்தைகளை உடைய பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெகன் என்ற மகனே, அந்த ஜிதின் என்ற குழந்தைகள், இவங்க இருவருக்கும் உடலில் இருக்கக்கூடிய இந்த நோயாகிய மலையை பார்த்து பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்க உடலை விட்டு அகன்ற நரக நெருப்பில் போவதாக. ஆமென். அப்பா ஆவியானவரே, நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்பா நாங்க விசுவசிக்கிறோம். ஆவியானவரே செயல்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவே, இவங்களுடைய உடல் தூய் ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம். நோய் இந்த சாத்தானுக்கு தங்குவதற்காக எந்த அதிகாரம் இல்லை. உடலை விட்டு வெளியேறு இந்த நேரத்தில் ஆண்டவரே. எல்லா செல்களும் புதுப்பிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் புதுப்பிக்கப்படுவதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர், உங்க பையன் எங்க இருக்காங்களா பக்கத்துல? இப்பதான் போய் படுத்தான். அப்படியா, சரி சரி ஓகே சிஸ்டர் ஃபைன். ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்காங்களா? அவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். தூங்கிட்டாங்க, சரி ஓகே சிஸ்டர். விசுவாசிங்கன்னா சரியாகும். நீங்க ஆண்டவருடைய தழும்புகளால் கணவனை குணமாக்குனதுக்கு நன்றின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணுங்க. அதே மாதிரி பையனை குணமாக்குனதுக்கு நன்றின்னு சொல்லுங்க, சரியாகும். ஓகேங்களா? ஓகே, நான் ஒரு முறை ப்ரேயர் பண்றேன். உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக சேர்த்து ப்ரேயர் பண்றேன். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இந்த சகோதரியை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய குடும்பத்தை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, நீங்கள் ஒரு வீட்டுக்கு செல்லும் பொழுது இதோ அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் என்று சீடர்களுக்கு கூறினரே.
உம்முடைய சமாதானம் இவருடைய வீட்டில் தங்கட்டும் ஆண்டவர். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் நீர் தேவனாக இருப்பதற்காக நன்றி அப்பா. நாங்கள் வேறு இடங்களில் இருந்தாலும் இந்த ஆன்லைன் மூலமாக இணைகிறோம். We enter into this house in the name of Jesus. உம்முடைய சமாதானம் இந்த குடும்பத்தில் தங்கட்டும் ஆண்டவர். Thank you, Holy Spirit. Thank you, my Lord. இதோ உம்முடைய சமாதானம் இந்த வீட்டுக்குள்ளாக இறங்குவதற்காக நன்றி. நீர் இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். Bless them in the name. I bless them in the name of Jesus. Thank you, my Lord. Thank you, Jesus. எல்லா பற்றாக்குறைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போகட்டும். எல்லா சாத்தானின் ஆரவாரங்கள் இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். Every spirit of infirmity I rebuke to leave this family in the name of Jesus. Thank you, Holy Spirit. ஆவியானவரே நீர் செயல்படுவதற்காக நன்றி. I speak to the body of this sister's son. Chijin அவருடைய உடலை பார்த்து பேசுகிறேன். I speak to the cancer cells in the name of Jesus. இதோ இந்த கேன்சர் செல் இந்த உடலில் கனி கொடுக்க முடியாது என்று இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Let it die and wither away from the root right now in the name of Jesus. ஒவ்வொரு கேன்சர் செல்லும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேரோடு பட்டு போகட்டும். Thank you, my Lord. Thank you, Holy Spirit. நீ கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. Thank you. இதோ இவருடைய கணவனுடைய இருதயத்தை பார்த்து பேசுகிறோம். எல்லா அடைப்புகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெயர்ந்து கடலில் போய் விழட்டும். There is no block in the mighty name of Jesus. Every blood vessels, article, ventricle, everything become normal in the name of Jesus. Thank you. Thank you, Jesus. எல்லா அடைப்புகளும் அப்பா நீ வெளியேற்றுவதற்காக நன்றி. பிளட் சரியாக ஃப்ளோ ஆவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹார்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆவதற்காக நன்றி இயேசு. Thank you. இதோ இந்த குடும்பத்துக்குள்ளாக வந்த தரித்திரத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி வெளியேற்றுகிறேன். எல்லா தரித்திரமும் இயேசு நாமத்தில் விட்டு போகட்டும். I rebuke every spirit of poverty to leave this family in the name of Jesus. Thank you, Holy Spirit. Thank you. Thank you, my Lord. இதோ உமது பலகணியை திறந்து அப்பா இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறேன். Thank you, my Lord. We bless this family in the name of Jesus. Amen. Praise the Lord. Sister, நீங்க வந்து சொல்லுங்க சந்தோஷமா. Don't worry. Thank you. Okay, good. Thank you. Yes, Vyagalam brother. Praise the Lord, brother. Sir, feel us, sir. பிரதர் வேற ஒண்ணும் இல்ல. இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளாவே சில கடவுளுடைய கிருபையினால செய்தி கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா எனக்கு ஒரு பயம், ஒரு 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 மாதிரி கை நடுங்கிட்டு இருக்கு. நான் சரியா சொல்லணும், நான் சரியா அதை பிரசன்ட் பண்ணணும். அந்த நேரம் வரைக்கும் அந்த பயம், அந்த விசுவாச குறைவுன்னு நினைக்கிறேன். என்னோட நம்பிக்கை ஆழப்படுத்துறதுக்காக அந்த பயம் போறதுக்காக. வெரி சிம்பிள் சிஸ்டர். ஜீசஸ் சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு? அதிகாரிகள் முன்பாக போய் நிற்கும் போது என்ன பேசணும் நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாரு இல்லையா? அந்த நேரத்துல ஆவியானவர் உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு இப்ப நான் அன்னைக்கு மெசேஜ் கொடுத்ததெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்களா? இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம ப்ரிப்பரேஷனே பண்ணாம போய் நிற்க கூடாது. ஒரு சில ஊழியர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, நேரம் போய் நில்லுங்க, ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு. இப்போ சீடருங்க கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, நீ போய் நெல்லு, ஆவியானவர் உங்க மூலமா பேசுவார். ஏன்னா சீடருடைய இருதயத்துல ஏற்கனவே கடவுளுடைய வார்த்தை இருந்தது. 3 வருஷம் இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருந்து அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் அவங்க கேட்டு 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 அவருடைய இருதயம் முழுவதும் கடவுளுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருந்தது. அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு, நீ போய் அதிகாரி முன்னால் நெல்லு, ஆவியானவர் மூலமா உனக்கு என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லுவார்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாம் போய் நின்னா ஆவியானவர் பேசுவார். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றது பண்ணணும், ஆனா நம்பிக்கையை ஆவியானவர் மேல வைக்கணும். ஓகேயா? அன்றே என்னோட பாதத்துல ஒப்பு கொடுக்குறேன். டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் மீ. நீங்க என் மூலமா பேசுங்க, நீங்க பேசுக என்ன தடை இருக்கோ அதை எங்கிட்ட வந்து எடுத்து போடுங்க சொல்லிட்டு போய் நிற்கும் போது ஆவியானவர் நிச்சயமா உதவி செய்வார். இனிஷியலால
எப்பவுமே கொஞ்சம் பயபக்தியோட தான் இருக்கணும். அது நல்லது தான். மெசேஜ் கொடுக்கறது நம்ம ஏதோ மேடை பேச்சு கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணி மேடையில் போய் பேசுறதும் மெசேஜும் ஒன்றும் கிடையாது. ஒன்று உங்களுக்கு மட்டும் நான் கேட்குற எல்லாருக்கும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பிரிச்சுவலா ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? நீங்க கோயில்ல வந்து ஒருத்தவங்க போய் ரீடிங் வாசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு யார் ரீடிங் வாசிக்கிறது? ஏஞ்சல்ஸ் வாசிக்கிறாங்க. அப்ப நம்ம போய் ஒரு ரீடிங் வாசிக்கனாலே அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கணும். கடவுளுடைய வார்த்தை அறிக்கை செய்யணும்னா யார் அங்க யார் வந்து பேசுறது? ஆவியானவர் பேசுறார், ஜீசஸ் பேசுறார். அப்ப ஜீசஸ் செஞ்ச வேலையை நம்ம செய்யறோம். ஸோ நம்ம பயபக்தியோட ப்ரிப்பேர் பண்றது அவசியம். கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கதான் செய்யணும். அந்த ஒரு என்ன சொல்றது, ஜாக்கிரதை இருக்கணும். பயப்படணும் அவசியம் கிடையாது. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நம்ம பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். தப்பு பண்ணி தான் ஆண்டோட மன்னிப்பு கேட்கணும். அது ஒரு பர்டிகுலர் பாவத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் கொடுக்கணும். இதெல்லாம் முக்கியம். ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன். ஆண்டர் பாதத்துல இருந்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஒன்று ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன், இன்னொன்று மெசேஜ் நம்ம வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றது முக்கியம். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கம்ப்ளீட்லி ரிலை ஆன் ஜீசஸ். ஆண்டவர் பார்த்து பார். ஆண்டவருக்கார ஒரு அவமானப்பட்ட என்ன பிரச்சனை? சாத்த ரொம்ப தொந்தரவு பண்ணா ஆண்டவருக்காக அவமானப்படுத்து நான் ரொம்ப சந்தோஷம், ஓடி போடான்னு சொல்லுங்க, முடிஞ்சு. இதெல்லாம் டெவில் பண்ற ஒரு ட்ரிக்கு. ஓகேங்களா? சிம்பிளா ஒரு ஆன்சர் பண்ணி அடுத்த செகண்ட் ஓடி போயிடும். சில நேரத்துல நம்மள அப்படிதான் பயமுறுத்துவோம். நீங்க போய் ஹீலிங் சர்வீஸ் பண்ற, ஹீலிங் ஆகலாம் என்ன ஆகும்? டவுட் கொண்டு வரும். ஹீலிங் 100% ஆகும், ஓடி போட நான் என்ன ஓடி போயிடுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிஸ்டர். அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எப்பவும் புரியணும். அசால்ட்டா போயிட்டு மெசேஜ் கொடுக்கக்கூடாது. எத்தனை வருஷம் மெசேஜ் கொடுத்தாலும் சரி, எனக்கு சப்ஜெக்ட் தெரியுமான்னு போய், இது சப்ஜெக்ட் டீச் பண்றது கிடையாது. சரி, உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சு பேசினாலும் அங்க போய் தொடரணும்னா ஆவியானவர் தான் தொட முடியும். நீங்க சப்ஜெக்ட்ல தரவா உங்களுக்கு தெரியும் சிஸ்டர், இப்போ எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் போய் பேசணும் என்ன ஆகும்? ஒருத்தரும் தொட முடியாது. ஆனா ஆவியானவர் என் மூலமா பேசினாதான் அது மக்களுடைய உள்ளத்தை தொட முடியும். ஓகேங்களா? ஆத்ம அறுவடை செய்யறது ஆவியானவர் தான் பண்ண முடியும். ஒரு மனிதனுக்குள் மனம் மாற்றத்தை கொண்டு வருது பரிசுத்த ஆவியானுடைய வேலை, நம்மளால முடியாது. அதனால நம்ம அதை நம்முடைய ரிலையன்ஸ் நம்ம யாரு? கடவுளை தான் நான் சார்ந்துதான் ஃபுல்லா போவோம். ஓகேங்களா? டிஎல் மோடின்னு ஒரு ஊழியர் இருந்தார். அமெரிக்காவா யூகேவான்னு எனக்கு தெரியல. அவருடைய மெசேஜ் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. மெசேஜ் சாதாரணமா இருக்கும். ஆனா ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் கேட்டாங்கன்னா மனம் மாறி மக்கள் மன்னிப்பு கேட்பாங்க இமிடியேட்டா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட். அப்போ அந்த வார்த்தையில எவ்வளவு ஆவியானவர் போறான்றதுதான் முக்கியம். நீங்க பேசுற வார்த்தை முக்கியம், எல்லாரும் சொல்ல, அதை விட முக்கியம் கடவுளுடைய ஆவியானுடைய பிரசன்ஸ். ஒண்ணு இல்லை, நீங்க டிவைன் தியான சென்டருடைய ஃபவுண்டர் ஃபாதர் மேத்யூ நாய்க்கன் பரம்பல்னு ஒருத்தர், அவங்க இன்னும் இருக்காங்க. அவரும் ஜார்ஜ் பணிக்கல் ஒரு ஃபாதர் 2 பேரும் சேர்ந்து தான் தியான சென்டர் ஆரம்பிச்சாங்க. அந்த மேத்யூ நாய்க்கல் பரம்பல் பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். கர்த்தா காணா ஒரு கல்யாணத்துக்கு போய் அங்க ரசம் தீர்ந்து போய் இப்படிதான் சாதாரணமா பேசுவார். பேசி முடிச்சுட்டு ஒரு 50 பேருக்கு பேக் பெயின் சரியாச்சு எந்திரிங்கன்னா கரெக்டா 50 பேர் இருந்துச்சு நிற்பாங்க. ஸோ அவர் வார்த்தையில இருக்கிற அந்த ஆவியின் வல்லமை. ஸோ we have to rely on Holy Spirit. மற்றெல்லாம் ஒரு 10%. ஓகேங்களா? ஓகே, கண்ணு போடுங்க. I will pray for you. ஆண்டவரே, இந்த சகோதரி இறை வார்த்தை அறிவிக்கும் பொழுது பயத்தை கொண்டு வருகிற எல்லா தீய சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி நரகத்திலே தழுகிறோம். விட்டு போ சாத்தானே. I rebuke that spirit of fear to leave in the name of Jesus. இந்த பயத்துக்கு வேறு ஏதாவது ரூட் காஸ் இருந்தால் இயேசு நாமத்தில் அதை வேரோடு பிடுங்கி கடலில் எரிகிறேன். Let your peace come upon her in the name of Jesus. ஆமாண்டவரே, உம் இறை வார்த்தை அறிவிக்கும் போது வருகிற மகிழ்ச்சி, சமாதானம் இந்த சகோதரிய உள்ளத்தில் தங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ. இதோ இறை வார்த்தை அறிவிக்கும் நாங்கள் கண்டிப்பாக திருப்புக்குள்ளாக வேண்டும் என்று யாக்கோபு கூறியதை மறந்து விடாமல் ஜாக்கிரதையோடு உம்முடைய வார்த்தை அறிவிக்கக்கூடிய கிருபை இந்த சகோதரிக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. ஆவியானவரே, நீ நிரப்புவதற்காக நன்றி. Fill her with your anointing. Fill her with your anointing, my Lord. இந்த சகோதரி நாவிலிருந்து
பரலோகத்தின் அக்கனி மாத்திரம் வரக்கூடிய கிருபையப்பா நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். Let the fire from heaven fill her tongue right now in the name of Jesus. எஸ்ஐயாவின் நாவை அக்கினியினால் நீர் தொட்டிரை. பரிசுத்த ஆவியானவர் இந்த சகோதரின் நாவை நீர் தொடுமாறு ஜெபிக்கிறேன். இவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மக்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுக்க கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். Let them come upon a complete transformation in their life in the name of Jesus. Amen. Praise the Lord. Okay, sister. கடவுள் பரிசுத்தாவில நினைச்சிருக்கார். God bless you. Yes, கலா sister. பிரதர், எனக்கு ஒரு சாட்சி இருக்குது பிரதர். அதுதான் இப்பதான் அது இதாச்சு, அதனால நான் இப்ப சொல்றேன் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். சாண்டியாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்தது பிரதர். போன வாரம் அவளுக்கு ப்ரேயர் பண்ணி காயங்களால் குணமடைந்ததற்காக நன்றி சொல்லி அப்புறம் சரியாயிருச்சுன்னு சாட்சி சொல்லி இருந்தேன். ஆனா மறுபடியும் நேத்து வந்து உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி தலைவலி இருக்கு, வயிற்று வலி இருக்குது, ரொம்ப இதா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் இன்னைக்கு நேற்று நைட்டு கிளம்பி வந்திருந்தேன். வந்துட்டு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட மெசேஜ் போட்டப்ப நீங்களும் ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க. அவளுக்கு உடனே அதுக்கப்புறம் எழும்பி உட்கார முடியாதவ அப்புறம் எழும்பி நடக்க இருக்க அப்படியே ஆரம்பிச்சா. ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டேன். அப்ப எனக்கு ஒரு எண்ணமா இருந்துச்சு, சரியானது சாட்சி சொல்லியாச்சு, ஏன் அப்போ நமக்கு திருப்பியும் அவளை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு. அப்ப எனக்கே தெரியாது, இன்னைக்குதான் மக சொல்லி தெரியும், அவளுக்கு பிளேடர் லேசா வீங்கி இருக்குது, அப்போ அது வந்து வீக்கா இருக்கு, சர்ஜரி பண்ண வேண்டியது வரும், அதுக்கு ஒரு ஸ்கேன் கண்டிப்பா எடுக்கணும், எடுத்தாதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அதோட அலட்சியமா ஸ்கேன் ஒன்றும் எடுக்க வேண்டாம், ஒன்றும் இருக்காது, அவர் பிணிகளை தாங்கி கொண்டார், நம் துன்பங்களை எல்லாம் சுமந்து கொண்டான்னு இருக்கு, அதனால வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அதனால அவங்க அக்கா கூட்டிட்டு வந்து எடுத்திருப்பாங்க போல. இப்போ நார்மலா நல்ல கியூரா நல்லா தான் இருந்தேன். டாக்டர் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை மாதிரியாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அப்படின்னாங்க. இப்போ நீங்க இந்த மெசேஜ் எல்லாம் முடிச்ச பிறகு சாட்சி கொஞ்ச நேரம் போற பிறகு டாக்டர் இப்போ வந்தாங்க. வந்துட்டு அவங்களே சொன்னாங்க வந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அந்த பிளேடர்ல வீக்கா இருக்குது, அப்ப சர்ஜரி ஏதாவது பண்ண வேண்டியது வருமோன்னு ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வச்சிருந்தோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நார்மலா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். அப்ப நான் நினைச்சேன், ஓ அப்ப எனக்கு அந்த இந்த ஒரு இது வந்து அவள்கிட்ட சொல்லியிருக்காங்க, சாண்ட்ரியா கிட்ட சொல்லியிருக்காங்க, அப்ப இது அவ மைண்ட்ல இருந்து அவளை இது பண்ணுது, அதை என்கிட்ட அவ சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்லணுன்றது கடவுளோட ஒரு இதா இருந்தது, ஒண்ணுமே இல்லை அப்படின்ற. அதுக்குதான் அப்ப அன்னைக்கு அந்த சாட்சி சொன்ன பிறகும் மறுபடியும் கடவுள் வந்து இந்த இப்படி ஒரு இது அவளுக்கு ஒரு இது வந்தது, தீமையை நன்மையா மாற்றியிருக்காங்க அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது. கடவுளுக்கு நன்றி. அப்புறம் வந்து இன்னைக்கு ஆராதனை வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சே நான் பண்றதுக்கு கடவுள் சூழ்நிலை அமைச்சு தந்தாங்க, அதுக்கு கோடான கோடி நன்றி. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. Glory to Jesus. நன்றி. ஓகே, எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்க மெடிசன் எடுக்க வேணாம்னு சொல்லல சிஸ்டர். அதனால டாக்டர்ஸ் வந்து ஏதாவது செய்ய சொன்னாங்க, ஸ்கேன் எடுக்கணும், டெஸ்ட் பண்ணணும், தயவு செய்து பண்ணுங்க. ஓகேங்களா? டாக்டர்ஸ்க்கு அந்த ஞானத்தை கொடுக்கறது கடவுள் தான். அதனால டாக்டருங்க சொல்ல மீறி நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். அது ஒரு பாட்டுக்கு நடக்குது, நடக்கட்டும். விசுவாசம் நம்ம எப்போ நம்ம ட்ரஸ்ட் லெவல்ல வரோமோ அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வரைக்கும் மெடிசன் அவசியம். ஓகேங்களா? அந்த ஒரு விசுவாச போராட்டம் நம்ம ஜெபிக்கிற அளவுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு நம்பிக்கை வந்த அப்புறம் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு முன்னால கட்டாயம் டாக்டர் சொல்றது கீழ்ப்படி. ஓகே ஓகே சார். God bless you. என்ன சிஸ்டர்? ஓகே, நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கீங்களா? அப்ப வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஆமா ஆமா பிரதர், ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். ஓகே, வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலையில போயிருங்க அப்படின்ட்டாங்க. சரி சரி, வெரி குட். பிரைஸ் தி லார்ட். எஸ் சண்ட்ரியா, how are you? நல்லா இருக்கேன் அங்கிள். நல்லா இருக்கியா? வெரி குட். ஓகே, ஸ்கேனிங் எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க அங்கிள். இன்னைக்கு வந்துட்டு சர்ஜன் கிட்ட எதுக்கும் கேட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க. எனக்கும் அது எதுவும் இருக்காது அப்படிதான் தோணிட்டே இருந்துச்சு. அப்புறமா அம்மா இன்னைக்கு வந்து ஏசியன் காயங்களால் அது சொல்லிட்டே இருந்தாங்க, நீங்க சொல்லிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து அது அதுக்கு எந்த சர்ஜரியும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், மார்னிங்கே போயிடலாம்னு சொல்லிட்டாங்க.
ஓகே, குட் குட். காட் பிளஸ் யூ. ஓகேம்மா, பாய், குட் நைட். ஓகே, ஆண்டவருக்கு நன்றி. க்ளோரி டு ஜீசஸ். ஸோ கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், வியாகுலம் பிரதர் கண்டிப்பா பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். வேற யாருக்கும் பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் நலமுடனும் பட்சுகத்துடன் இருப்பதற்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. சொல்லுங்க மேரி. பிரதர், ரெக்வெஸ்ட் இல்ல, ஒரு நன்றி சொல்லணும். அந்த நேரம் சொல்ல முடியல. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. பிரதர், கடந்த வாரம் முழுவதுமா கடவுள் எங்க குடும்பத்தை நல்லா அற்புதமா வழி நடத்திருக்காங்க. நான் போன வாரம் சண்டே சர்ச்சுக்கு போகும்போது என் கால் கல்லுல தட்டுச்சு. அப்ப நான் விழுறதுக்கு தான் போனேன். ஆனா நான் எப்படி விழலன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நான் உடனே எனக்கு அந்த நேரம் தோணுனது உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி கடவுள் உன்னை தாங்கிக் கொள்வார் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தை தான். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அதே மாதிரி என் பையனும் சண்டே சர்ச்சுக்கு போயிருந்தான். அப்ப வீடு ரொம்ப தூரம், இங்க இருந்து சர்ச்சுக்கு ரொம்ப தூரம். அப்ப பக்கத்து வீட்டுல உள்ள பசங்க கூட தான் போனான். ஆனா வரும்போது அவங்க வந்துட்டாங்க, இவன் வரல. அப்ப நான் பசங்க கிட்ட கேட்டேன், அது எங்க பின்னாடிதான் வந்தான் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் ஏசப்பாட்ட, ஆண்டவரே என் பிள்ளைய பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சின்னதாதான் ஒரு ப்ரேயர் பண்ணேன். அப்ப அவன் வந்துட்டு சொல்றான், அவனுக்கு நாயினா பயம். அம்மா எனக்கு வழி தெரியும், ஆனா நாயினா தான் எனக்கு பயம் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவன் வீட்டுல வந்துட்டு சொல்றான், அம்மா ஒரு நாய் வந்துச்சு, ஆனா கரெக்டா அந்த பக்கத்து வீட்டுல உள்ள ஆள் வெளியே வந்தாங்க, நாய் ஓடிச்சு, நான் கரெக்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. கடவுள் என் பிள்ளைய பத்திரமா கொண்டு வந்திருக்காங்க, அதுக்காக நன்றி. அதே மாதிரி இன்னொன்னு பிரதர், என் கணவர் ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ சண்டை வந்திருக்கு. அப்ப அந்த விஷயத்துல என் கணவர் ஈடுபடல. ஆனா என் கணவரோட பேரையும் கொடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப நான் எஸ்ஐ 54:17 அந்த உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் அந்த இறை வார்த்தையை தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஸ்டேஷன் போகும்போது சொன்னேன். நீங்க நம்பிக்கையோட இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ஒரு நேரம் சொல்லிட்டு போனாங்க, நானும் சொன்னேன். அப்ப நான் பிரதர் கிட்டையும் ரெக்வெஸ்ட் கேட்டு பிரதரும் ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க ப்ரேயர் பண்ண கொஞ்ச நேரத்துல என் கணவர் போன் பண்ணாங்க. அது எனக்கு பேர்ல எந்த கேஸுமே இல்ல, யார் அடிச்சாங்களோ அவங்க பேர்ல மட்டும்தான் இப்ப எடுத்துட்டாங்க, அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாங்க. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. என் பிள்ளையும் இல்ல, என்னோட மகளையுமே ஒரு சேர்ல ஏறி ஒரு ஸ்நாக்ஸ்